இந்தியா மற்றும் பிரதமர் மோடியுடனான இஸ்ரேலின் உறவு மிகவும் வலிமையானது என்றும், பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் இந்தியாவின் பாதுகாப்பு குறித்து முழு நம்பிக்கை இருக்கிறது என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் இந்தியாவின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்ததாகவும், இரு நாடுகளும் தங்கள் வர்த்தக மற்றும் ராஜ்ஜிய உறவுகளை பலப்படுத்துகின்றன என்றும் பதிவிட்டுள்ளார். 2014ஆம் ஆண்டில் இருந்து இந்தியாவுக்கு சுமார் $3 பில்லியன் மதிப்புடைய பாதுகாப்பு தளவாடங்களை இஸ்ரேல் வழங்கியுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு 2016ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்த இஸ்ரேல் அதிபர் ரூபன் ரிவ்லின் பிரதமர் மோடியை சந்தித்து பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவது பற்றியும், இந்தியாவில் இஸ்ரேல் முதலீடு செய்வது பற்றியும் பேச்சுவார்த்தை நடத்தினார். 2017ஆம் ஆண்டு பிப்ரவரியில் இந்திய கடற்படை இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய ஒருங்கிணைந்த நீருக்கடியில் துறைமுக பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்பை அறிமுகப்படுத்தியது. அதே ஆண்டு இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்ட பைதான் மற்றும் டெர்பி ஏவுகணை அமைப்பின் முதல் சோதனைகளை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியது. மேலும் இஸ்ரேல் உருவாக்கிய விரிவான ஒருங்கிணைந்த எல்லை மேலாண்மை அமைப்பை இந்திய ராணுவம் பயன்படுத்தி வருகிறது. சென்சார்கள் மற்றும் பாதுகாப்பு கேமராக்கள் மூலம் எல்லை வேலியை கண்காணித்து அத்துமீறல் குறித்து மக்களை எச்சரிக்கும் அதிநவீன அமைப்பாகும். இந்திய பாகிஸ்தான் மற்றும் இந்திய வங்கதேசம் எல்லைகளில் 6300 கிலோமீட்டர் முழுவதும் இந்த இஸ்ரேலின் ஸ்மார்ட் வேலி அமைக்கப்பட்டுள்ளது. அதே ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு சென்றதன் மூலம் அந்நாட்டுக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெற்றார். முன்னதாக இந்தியாவின் பிரதமராக அடல் பிகாரி வாஜ்பாய் இருந்த காலத்தில் 2003இல் அப்போதைய இஸ்ரேல் பிரதமர் ஏரியல் ஷரோன் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார். ஒரு இஸ்ரேல் பிரதமரின் முதல் இந்திய பயணம் அது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்தியாவுக்கு வந்து இருதரப்பு உறவுகளின் மேம்பாட்டுக்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார். காசா போரில் இஸ்ரேலின் தற்காப்பு உரிமையை ஆதரித்த இந்தியா உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமர்சனங்களையும் மீறி இஸ்ரேலுக்கு ராணுவ உதவிகளை வழங்கியது. இஸ்ரேலுக்கு சென்ற இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமர் மோடியின் ஆதரவை இஸ்ரேல் பிரதமருக்கு நேரில் தெரிவித்தார். கடந்த மே மாதம் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் உலகின் கிட்டத்தட்ட அனைத்து நாடுகளும் நடுநிலையாக இருக்க முயற்சி செய்த நிலையில் இஸ்ரேல் வெளிப்படையாக இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தது. கடந்த ஆண்டு ஒரு முறையும் இந்த ஆண்டு ஒரு முறையும் 100க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் தொழிலதிபர்களுடன் இந்தியாவுக்கு வந்த இஸ்ரேலின் பொருளாதார அமைச்சர் நிர் பர்கத் இந்தியாவுக்கான இஸ்ரேல் முதலீடுகளை கொண்டு வந்தார். மேக் இன் இந்தியா மற்றும் தன்னம்பிக்கை பாரதம் ஆகிய கொள்கைகளை அறிவிப்பதற்கு முன்பே இந்தியாவுடனான இஸ்ரேலின் வர்த்தக உறவை உலகமே வியப்புடன் பார்த்தது. கடந்த 11 ஆண்டுகளில் இந்த உறவு இன்னும் வலிமை பெற்றுள்ளது. கடந்த செப்டம்பரில் இந்தியாவுக்கு வந்த இஸ்ரேல் நிதியமைச்சர் பெசலெல் ஸ்மோட்ரிச்சின் பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது. மேலும் வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சாரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கு இடையே நேரடி விமான போக்குவரத்து தொடங்குவதற்கு வழிவகுத்தது. சமீபத்தில் இஸ்ரேல் சென்ற மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், உள்கட்டமைப்பு, சுரங்கம் ஆகிய துறைகளில் இந்திய நிறுவனங்களுக்கான வாய்ப்புகள், இந்திய தொழிலாளர்களுக்கான வாய்ப்புகள், இஸ்ரேல் நாட்டின் நீண்டகால உணவு பாதுகாப்பு திட்டம், விதை மேம்பாட்டு தொழில்நுட்பங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான இந்தியா மீதான நம்பிக்கையை இஸ்ரேல் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இரு நாடுகளுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்தவும் தொழில்நுட்பங்களை விரிவுபடுத்தவும் இஸ்ரேல் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியுள்ளது. இஸ்ரேலின் நவீன மற்றும் இந்தியாவின் உற்பத்தி திறன் இயல்பாகவே ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குகின்றன என்று கூறப்படுகிறது. விரைவில் இந்தியாவிற்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வரும்போது பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
13 years of trust, a revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும் ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.